குர்ஆனில் கேட்கிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை மறந்து விடாதீர்கள். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற இந்த வசனத்திற்கு தன் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். நம்மில் பல சகோதரிகள் இங்கு இருக்கிறோம், நம்மில் பல சகோதரர்கள் இங்கு இருக்கிறோம், நோன்பு நொட்டி இருக்கிறோம். இந்த நோன்பு நமக்கு என்ன தக்வாவை கொடுத்திருக்கிறது, இந்த நோன்பு நமக்கு என்ன இறையச்சத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் நமக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமூகம், ஒரு சமூகத்தினுடைய பெண்கள் எவ்வளவு உன்னதமான இறையச்சமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய கிதாபில் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெண்ணை பற்றியதான வரலாறை பதிவு செய்கிறார். ஒரு பெண்மணி, பக்தாதுல ஒரு பெண்மணி இருந்தார், நல்ல உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அவர் ஒரு மனிதனை மணமுடிக்கிறார். அவரும் ரொம்ப நல்ல மனிதர், நல்ல செல்வங்கள் செழிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு ஆண் மகன். அந்த நபர் ஜவுளிக்கடை வைத்திருக்கக்கூடியவர், துணிக்கடை வைத்திருக்கக்கூடியவர். வாழ்க்கைகள் இன்பமாக சென்று கொண்டிருக்கிறது. நீண்ட காலம் திருமண வாழ்க்கைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக செல்கிறது. அந்த நாளில் திடீரென்பதாக அந்த மனைவிக்கு ஒரு சந்தேகம், கணவனின் மீது யதார்த்தமாக ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நம்முடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கக்கூடுமோ, அது ஏதோ ஒரு காரணம் அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் தோன்றி இருக்கலாம், அல்லது நீண்ட காலம் கணவனோடு வாழ்ந்த அந்த அனுபவம் திடீரென்பதாக அவரினுடைய அந்த பாசத்தில் வித்தியாசத்தை அந்த பெண்மணி கண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பெண்மணி தன்னுடைய கணவனின் மீது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நம்முடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கக்கூடுமோ என்ற ஒரு சந்தேகம் அந்த பெண்மணி வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய பணிப்பெண்ணை கூப்பிடுகிறார். இமாம் இப்னு ஜௌஸி அழகாக சொல்வார்கள், தான் பணிப்பெண்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய கணவனை சில நாட்கள் கண்காணியுங்கள். என் கணவர் எங்க போறாரு, எங்க வாராரு என்று நீங்கள் கண்காணியுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் பேசுவார். இந்த வசனத்திற்கான ஒரு அழகான வரலாறை எழுதுவார். அப்ப அந்த பணிப்பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய எஜமானியினுடைய கட்டளை அல்லவா, தன்னுடைய எஜமானியினுடைய கணவனை சில நாட்கள் கண்காணிக்கிறார். கண்காணிக்கும் பொழுது தினம் லுகர் தொழுதற்கு பிறகு அவரினுடைய துணிக்கடையை மூடிவிட்டு லுகர் தொழுகைக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளாக நுழைகிறார். அசர் வரை அந்த வீட்டில் தான் அவர் இருக்கிறார். அசருக்கு பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறார். தொடர்ச்சியாக இந்த பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இதை கண்காணித்து தன்னுடைய எஜமானிடத்தில் சொல்கிறார், நீங்கள் உங்களது கணவனை கண்காணிக்க சொன்னீர்கள், நான் சில நாட்கள் தொடர்ச்சியாக கண்காணித்தேன். கண்காணித்த பொழுது உங்களது கணவர் அவரினுடைய துணிக்கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தினமும் லுகர் தொழுதற்கு பிறகு சென்று விட்டு வருகிறார். நான் விசாரித்தேன், அக்கம் பக்கத்தில் விசாரித்த பொழுது உங்கள் கணவரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கும் திருமணம் நடந்து விட்டது. சில நாட்களுக்கு முன்பாக, சில வாரங்கள் சில மாதத்திற்கு முன்பாக திருமணம் நடந்து விட்டது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் நீங்கள் கண்காணிக்க சொன்னது உண்மைதான், உங்கள் கணவர் இனி ஒரு பெண்ணை மணமுடித்து விட்டார் என்ற அந்த உண்மையை அந்த பணிப்பெண் சொல்கிறாள். அப்ப அந்த எஜமானி சொல்கிறாள், ஈயாக்கி, உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன், உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன், இந்த செய்தியை யாரிடத்திலும் நீ சொல்லக்கூடாது, இதோடு நீ மறந்து விடு. அந்த எஜமானியும் தன்னுடைய கணவனிடத்தில் இதை காட்டிக்கொள்ளவே இல்லை. காலங்கள் ஓடுகிறது. சில நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் நோய்வாய்ப்படுகிறார். நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலேயே மரணித்து விடுகிறார். அவர் மரணிக்கும் பொழுது 8000 தங்க காசுகளை, உறவுகளினுடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டு, தொழில் செய்கிறோம் என்ற பெயரில் நம்பிக்கையோடி கண்ணீரோடி வைத்தையும் வாயையும் கெட்டி சேமித்த காசுகளை எல்லாம் அபகரித்து கொண்டு ஏமாற்றக்கூடிய எந்த சகோதரனாக இருக்கட்டும், உனக்கும் ரமதானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யார் ஏமாற்றுவார்களோ, யார் பிறரினுடைய சொத்தை அபகரிப்பார்களோ, யாருக்கும் ரமதானை வரவேற்பதற்கும் ரமதானை கொண்டாடுவதற்கும் அருகதையற்றவர்கள். பாருங்கள், அந்த மனிதர் மரணிக்கும் பொழுது 8000 தங்க காசுகளை விட்டு விட்டு மரணிக்கிறார். இஸ்லாமிய ஷரியத்தில் கணவர் மரணித்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை இருக்குமையானால், ஆண் குழந்தை இருக்குமையானால், ஒரே ஒரு குழந்தை இருக்குமையானால், இறந்தவரினுடைய சொத்திலே கிட்டத்தட்ட 7000 தங்க காசுகள் மகனுக்குத்தான் வரும். குழந்தை இருப்பதினால் மனைவிக்கு 8 ஒரு பகுதி தான் வரும். 8000 தங்க காசிலே
8 ஒரு பகுதி என்று சொன்னால் 1000 தங்க காசு மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய அத்தனை தங்க காசும் அசபா என்ற ரீதியில் மகனுக்குத்தான் போய் சேர்ந்து விடும். காரணம், ஒரே ஒரு மகன். மனைவி மரணிக்கும், கணவன் மரணிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மனைவியும் குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் மனைவிக்கு 8 ஒரு பகுதி தான் மார்க்க அடிப்படையில். அப்ப 1000 தங்க காசுகள், பாக்கி உள்ள 7000 தங்க காசுகள் மகனுக்கு சென்று விட்டது. இந்த 1000 தங்க காசு தான் கையில கிடைச்ச உடனே தன்னுடைய பணிப்பெண்ணை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த 1000 தங்க காசை 2 பங்கு வைக்கிறா. 500 தங்க காசா ஒரு பேக்கெட் எடுக்கிறா. அதுல இந்த 500 தங்க காசை போடுறா. போட்டுட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாள். உன்னுடைய கணவனும் என்னுடைய கணவனுமான நம்முடைய கணவர் நேற்றைய தினம் மரணித்து விட்டார். அவர் மரணிக்கும் பொழுது சமானியத்த ஆலாஃப் 8000 தங்க காசுகளை விட்டு விட்டு மரணித்தார். அவருக்கு மகன் இருக்கிறது. ஆதலால் 7000 தங்க பொற்காசுகள் அவனுக்கு. மனைவி என்ற ரீதியிலே எனக்கு 8 ஒரு பகுதி 1000 தங்க காசுகள் எனக்கு வந்து விட்டது. எனக்கு தெரியும் நான் அவருக்கு எப்படி மனைவியோ அதே போன்று நீயும் அவருக்கு மனைவி என்று எனக்கு தெரியும். ஆதலால் இதோ இந்த தங்க காசை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் பங்கு வைக்க வேண்டும் ஷரியத்தின் அடிப்படையில். ஆதலால் என்னுடைய இந்த 1000 தங்க காசுகளை நான் 2ஆக பங்கு வைத்து உனக்கு 500 தங்க காசுகள் ஹக்குகி, இது உனக்கான உரிமை. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற பயத்திலே இதை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை பெற்றுக்கொண்டு நீ இத்தாவை தொடர்ந்து கொள் என்பதாக பணிப்பெண் கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறாள். துரோகம்தான். நம்ம யாரால் சம்மதிக்க முடியும்? சகோதர சகோதரிகளே, நம்முடைய இடத்தை ஒருவன் கொள்ளையடித்திருக்கிறார். நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய கணவனினுடைய 2வது மனைவி என்பவள் யாரால் ஜீரணிக்க முடியும்? ஆனாலும் கூட ஒரே ஒரு அச்சம்தான், இவள் மனைவி என்று எனக்கு தெரியும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும். இந்த 1000 தங்க காசுகள் எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இதற்கான உரிமை அவளுக்கும் உண்டு. கொடுத்து அனுப்புகிறார். அந்த பெண்மணி, பணிப்பெண்மணி அந்த பெண் கையில கொண்டு போய் கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு அந்த தங்க காசையும் கொடுத்துட்டு கடிதத்தையும் கொடுக்கறாங்க. கடிதத்தை பார்த்துட்டு அந்த பெண்மணி சொன்னால் 2வது மனைவி கொஞ்ச நேரம் நின்னுங்கன்ட்டு உள்ள போய் அந்த அம்மா ஒரு கடிதம் எழுதுறாங்க. நீங்க எழுதிய அனைத்தும் உண்மை, ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியாது. உங்களது கணவர் சில மாதங்களுக்கு முன்பாகவே என்னை விவாகரத்து செய்து விட்டார். இது எனக்கும் அவருக்கும் தெரியும். 3வதாக ஒருவனுக்கு தெரியும். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், எந்த ரப்புக்கு பயந்து நீ எனக்கான உரிமையை செலுத்தினாயோ அதே ரப்புக்கு முன்பாக நானும் நிற்க வேண்டும் என்ற பயத்திலே சொல்கிறேன். என்னை அவர் விவாகரத்து செய்து விட்டார் சில மாதங்களுக்கு முன்பாக. அதனால் இந்த சொத்து எனக்கானதல்ல, ஹக்குகி, இது உங்களுக்கானது. நீங்கள் தான் இதற்கு தகுதியானவர். மரணிக்கும் பொழுது நான் அவருக்கு மனைவி அல்ல, நீங்கள் மட்டும்தான் அவருக்கு மனைவியாக இருக்கிறீர்கள், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெண்மணியும் கொடுத்தனுப்புகிறார். இமாம் இப்னு கையும் சொல்கிறார்கள், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களுக்கு முன்பாக ரப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற அந்த பயம் ரோஷத்தை காட்டிலும், தன்மானத்தை காட்டிலும், மதிப்பை காட்டிலும், மரியாதையை காட்டிலும், கண்ணியத்தை காட்டிலும் நாளைக்கு ரப்புக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற அந்த பயத்தில் அந்த பெண்கள் நடந்து கொண்ட அழகை பாருங்கள் என்பதாக இந்த வசனத்திற்கு இந்த வரலாறை பதிவு செய்வார் என்று சொன்னால், என் அன்பு சகோதரியே, நம்ம எத்தனை நபர்கள் பிறரினுடைய சொத்துக்களை தாரம், உடன் பிறந்தவன், நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, அயல்வாசி, நம்மை நம்பி கடன் கொடுத்தவர்கள், நாம் வீழ்ந்து கிடந்த பொழுது கண்ணீரோடி மகளினுடைய திருமணத்திற்கு காசு இல்லாமல் கண்ணீர் வடித்த பொழுது காசை கொடுத்து முதுகு தண்டை நிமிர்த்து கொடுத்தவர்கள் இப்பொழுது நான் கொடுத்த கடனை கேட்கும் பொழுது எவ்வளவு திமிராக சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராக இருந்தாலும் ரமதான் வருவதற்கு முன்பாக லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சமுடையவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். இறை அச்சமுடை என்பது பேச்சுகளிலும் வார்த்தைகளிலும் அல்ல, ரப்புக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். அந்தரங்கத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக படைத்தவன் என்னை விசாரிப்பான். உலகத்தை நான் ஏமாற்றினாலும், உலகத்தை நான் நம்ப வைத்தாலும் படைத்தவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற அச்ச உணர்வை கொடுப்பதுதான் ரமதான் என்பதாக
திருமறை குர்ஆன் லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு உங்களை இரையச்சமுடையவர்களாக மாற்றுவதற்கு இந்த நோன்பு என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே, நம்மில் எத்தனை இரையச்சமுடையவர்களாக மாறி இருக்கிறோம் என்று நம்மை நாங்களே பரிசோதித்துக் கொள்வோம்.